இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மீனா, என்ன விஷயம்? ஏன் நீ இப்படி பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? தேன்மொழி எதுக்கு வேலை வாங்குறீங்க? அவன் இந்த வீட்டு வேலைக்காரியா? ஏ, அவ இந்த வீட்ல இருக்கும்போது வேலையெல்லாம் செஞ்சது இல்லையா? என்னமோ மகாராணிய வேலை வாங்குற மாதிரி ஓவரா கோச்சுக்கிற. உன் அண்ணிய விட அவ பெருசா போயிட்டாளா உனக்கு? ஒரு காஃபி போட்டு குடுக்க சொன்னது குத்தமா? அப்போ இந்த வீட்ல எனக்கு எந்த உரிமையும் இல்ல, அப்படிதானே? அண்ணி, என்ன மீனா, என்ன பிரச்சனை? அது ஏங்க பாருங்க, அந்த தேன்மொழி கிட்ட ஒரு காஃபி போட்டு குடுக்க சொன்னதுக்கு மீனா என்ன திட்டா, சண்டைக்கு வரா, எதிர்த்து பேசுறாங்க. ஏன் நீ இப்படி சொல்றீங்க? அண்ணே அப்படியெல்லாம் இல்லண்ணே. இல்ல மீனா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப நீ பண்றது எதுவுமே சரியில்லை. அவ உன் அண்ணி, அவகிட்டயே இப்படி பேசுறேன்னா நாளைக்கு என்கிட்டயும் இப்படிதானே பேசுவ. கொஞ்சமாவது மரியாதையா நடந்துக்கம்மா. உனக்காக நாங்க 2 பேரும் நிறைய செஞ்சிருக்கோம். ஐயோ அண்ணே, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு பேசுனேன். வேணுனே தேன்மொழிய அண்ணி கார்னர் பண்றாங்க. அததான் நான் செய்ய வேணான்னு சொன்னேன். இதுல தப்பு என்ன இருக்கு? இது தமிழுக்கோ இல்ல அத்தைக்கோ தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை தானே. அவளும் ஒரு சின்ன பொண்ணு தானே. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கோங்கன்னு சொல்றேன். ஏங்க பாத்துக்கிட்டீங்களா? எவ்வளோ அட்ரஸ் இல்லாத ஒருத்திக்காக என்கிட்ட சண்டைக்கு வர அவங்க தங்கச்சி. இவ்வளவுதான் ஒரு அன்னைக்கு கொடுக்கற மரியாதையா? மீனா, இதெல்லாம் சரியில்லை. நாங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கோன்ற விஷயத்த மறந்துட்டு பேசாத. அண்ணே, சித்தப்பா, என்னமோ உனக்காக பண்ணிருக்கேன்னு சொல்லி அத்தைய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க பாக்குறீங்களா? நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. உண்மை என்னன்னா, நீங்க அத்தையாலதான் இன்னும் இந்த வீட்ல இருக்கீங்க. அத்தைதான் உங்களோட அட்ரஸே. உங்களுக்காக இந்த குடும்பத்துல எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பேர்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. விடு தமிழ். அண்ணே அண்ணே, பிளீஸ்ண்ணே, இதோட விட்டுருண்ணே. ஆனா இனிமே தேன்மொழிய இப்படியெல்லாம் பேசாதீங்க. வா தமிழ்.